வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, இந்த ஆங்கில மாத பலாபலன் பார்க்க போகிறோம். அதில் ஜூலை மாதம் கன்னிராசிக்கு எவ்வாறு உள்ளது. பொறுமை, நிதானம், பிரதானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய தேவை இருக்குதுன்னா, கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் பொறுமையும் நிதானமும் பிரதானமும் தேவைப்படுது. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை நேரடி பார்வையில் இருக்கும். கெண்டகச்சனையை நாம் அறிமுகப்படுத்தணும். எப்போ பார்த்தாலும் இந்த மாதம் சொல்லிட்டு இருக்கல சுவாமி, தப்பாக நினைக்காதீங்க. நாம் எதை கண்டு நாம் அஞ்சுகின்றோம், எதை கண்டு நாம் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுறோம், நாம் எதுக்காக ஆசைப்படுறோம், தேவையில்லாத பஞ்சாயத்தை நம்மளுக்கு ஏன் வருது, இதெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நாம் திருத்தி கொண்டாலே போதுமானது. கிரகங்கள் கொடுக்கின்ற பார்வை என்பது ரெண்டாவது பட்சம் இருந்தாலும், அதனுடைய தாக்கத்திலிருந்து நாம் விடுபடணும்னா அதுக்கான ஆசைகளை குறைத்து கொண்டாலும் போதுமானது. அதுவே நம்மளுக்கு தாழ்வு நிலையிலிருந்து நாம் உயர்ந்த நிலைமைக்கு எடுத்து செல்லும். உயர்ந்த நிலைக்கு போகலனாலும் பரவாயில்லை, இருக்கிற பிரச்சனையை தீண்டாமல் இருந்தாலே போதும். கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இந்த மாதம் ஓரளவுக்கு சரிசமத்துக்கு வரத்துக்கான அமைப்புகள் உண்டாகும். 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல சம்பந்தப்படுகின்ற நேரம் 6/7/2026. அதாவது இந்த நேரத்தில் கொஞ்சம் வெளியூர் பயணங்களுக்காக செல்லுகின்ற பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். வெளியூர் போகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். வேலைக்காக வெளியூர் பயணங்கள் செல்லுகின்ற பாக்கியம், விரயம் சார்ந்த விஷயம் இருந்து கொண்டிருக்கும். 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் சம்பந்தப்பட்டால் சிம்மத்தில் சம்பந்தப்படுவது அரசாங்க தேவைக்காக நாம் செல்லுகின்ற காரணம், அரசியல் வேலைக்காக நாம் செல்லுகின்ற சில பேர் அரசியலில் ஈடுபடுற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் போகிறதுக்கான அமைப்புகளும் இந்த நேரத்தில் அரசியல்வாதி பார்க்குறது, அரசியலுக்கிட்ட போகிறது, இல்லை ஆன்மீக பயணங்கள் செல்லுகின்றது, மலை சார்ந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்வது, திருமலை திருப்பதி இது மாதிரி விஷயத்துக்கு செல்லுகின்றது, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாம் ஈடுபடுகின்ற காலமாக இந்த மாதம் முழுவதும் காணப்படும். முக்கியமாக 6 தேதியில் ஆரம்பித்து ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் சின்ன சின்ன உபாதைகள் உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் காணப்படும். வேலையிலையும் ஏதோ பிரேக் கொடுத்தா மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். இதில் ஒன்றுத்திலே தெரிஞ்சுக்கலாம், என்ன சாமி ஓரளவுக்கு போகிற மாதிரி தெரிஞ்சது, திரும்பி பிரேக் கொடுத்துச்சு என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை காணப்படுது பாருங்கள். அதெல்லாம் மாறுகின்ற காலம், மாறுகின்ற எண்ணங்களை தோற்றுவிக்கின்ற அமைப்பு. அப்போ ஒரு மனுஷனுக்கு தேவை எதிரான நிறைய மாற்றங்கள் கிரகத்தின் மூலயமா ஏற்படுதுன்னா கன்னிராசிக்காரங்கள் நேரடி பார்வையில் கிடைக்குது. இது வரைக்கும் கிரகங்களுடைய தன்மையெல்லாம் மாறுபட்டு காணப்படுது. இனிமேல் மாதம் கிரகங்களுடைய மாற்றங்கள் இருந்து கொண்டிருப்பதால் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ எதிர்பார்க்கலாம். தடை என்பதிலிருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி வெளியே வரதை பார்க்கலாம், கண்கூடாகவே பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்கு டார்கெட் அதிகமாக கொடுத்தா பரவாயில்ல, முழுவதுமே டார்கெட்டாக இருந்தால் என்ன பண்ணுறது. ஐயா, காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் 8 மணி 9 மணி வரைக்கும் டார்கெட்னா இனிமேல் 10 மணி நேரம் 12 மணி நேரம் டார்கெட் அதெல்லாம் போயிட்டு இப்போ திருப்பி சராசரியாக ஒரு 6 மணி நேரம் வெளியூர் பயணம் இதை மாதிரி சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கிறத கண்கூடாக பார்க்கணும். மைனஸ் கேட்டகரிலேருந்து ப்ளஸ் கேட்டகரிக்கு ஓரளவுக்கு வருவீங்க. எந்த விஷயம்னா இருக்கட்டும் ஐயா, ஓரளவுக்கு உங்கள் மனம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். கல்வியில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகும். மனசு ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்து பரவாயில்ல படிக்கலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும். இதுக்கு முன்னே அது மாதிரிலாம் இல்லை, தூக்கி போட்டேன், எனக்கு படிப்புற எண்ணம் எல்லாமே சொல்கிறவங்கலாம் இப்போ மாறுகின்ற எண்ணங்கள் ஏற்படுத்தும். நிறைய நல்ல விஷயங்கள் 17 தேதிக்கு அப்புறம் நம்ம 12ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல சம்மந்தப்படும் போதெல்லாம் வேலையில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை, தாயார் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் மாறுகின்ற காலம். செல்வங்கள் வருதோ இல்லையோ அதில் ஓரளவுக்கு தடுத்து நிறுத்தி வருகின்ற பாக்கியத்தை இது வரைக்கும் சரியாக அமைப்பு வரலன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இனிமேல் திடீர்னு செல்வத்தை கொடுத்து ஓரளவுக்கு இந்த மாதம் 17 தேதிக்கு அப்புறம் நிறைய கூடுதல் அனுகூலத்தை இந்த கன்னிராசிக்காரங்க அனுபவிக்க போகிறாங்க. நிறைய நல்ல விஷயம்லாம் நடக்கிறத பார்க்கலாம். பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. இந்த நேரத்தில் அகல கால விரிக்காமல் இருக்கிறது பாருங்கள். இந்த மாதம் வந்துடும், அடுத்த மாதம் வராமல் போயிட்டால் பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி கிரகங்கள் அங்கேயே இருக்க போகிறதில்ல, ஒவ்வொரு மாதமும் மாறி வரும். குருவோடு சம்பந்தப்படுகின்ற சூரியன் ஓரளவுக்கு உங்களுக்கு பணவரவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொடுப்பார். கவலையே படத்தால் 11ஆம் இடத்துல நேரடி பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பார். திடீர் செல்வத்தை இருக்கும். ஐயா இடம் வாங்கி போட்டேன் விற்காமல் இருக்குது, அது மாதிரி சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த முறை சேல்ஸ் ஆகிறத பார்க்கலாம். வண்டி வாங்கி வச்சுருக்கேன், வண்டி வாங்கி விற்க மாட்டேது சாமின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் வண்டி சேல்ஸ் ஆகிறத கண்கூடாகவே பார்க்கலாம். நிறைய நல்ல விஷயம்லாம் தொடர்ச்சியாகவே காணப்படும். இவங்களுக்கு கன்னிராசிக்காரை பொறுத்த வரைக்கும் மைனஸ் கேட்டகிரிருந்து ப்ளஸ் கேட்டகிரிக்கு வரதை பார்க்கலாம். வருமானமும் சரி, புதன் பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதும், அதாவது அவர் இந்த மாதம் முழுவதும் 10ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். ஆக மொத்தம் நம்மளுக்கு ஓரளவுக்கு எதையும் சமாளிக்கின்ற திறமை என்பது இருந்து கொண்டே இருக்குது. வேலைக்கான அமைப்பு உண்டு, வாழ்வாதாரத்துக்கான அமைப்பு உண்டு, கல்விக்கான அமைப்பு உண்டு. எல்லாமே ஓரளவுக்கு இந்த மாதம் எதிர்கொள்வதை தடுத்து நிறுத்துகின்ற அமைப்பு கண்டிப்பாக உண்டு. எதிலேருந்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸ் ஆகட்டும், வம்பு வழக்குகளாகட்டும், எல்லாத்தையும் ஓரளவுக்கு சாந்தமாக பேசி வந்துடுவீங்க. அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் சம்பந்தப்படுகின்றார்.
அவருடைய பார்வை நம்ம ராசிக்கு 12ஆம் இடத்தில் வருதால் ஓரளவுக்கு விரயம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். அவருடைய பார்வையும் 4ஆம் இடத்தையும் பதியுது. அதனால் வில்லங்கம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையும் விலகும். வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையும் 7ஆம் இடத்தில் பார்வை, 3ஆம் இடத்தில் 8ஆம் இடத்தில் அமைப்பு நம்மளுக்கு கிடைக்கிறதால ஓரளவுக்கு அவர் பார்வையால் நலத்தை தருகின்ற அமைப்பாகவும் வருமானத்தை தருகின்ற, அதனால தான் சொன்னேன், இடம் வாங்கி போட்டிருந்தாலும் சரி, வண்டி வாகனங்களை வாங்கி போட்டிருந்தாலும் சரி, இது வரைக்கும் விற்காமல் இருந்தால் அதெல்லாம் விற்கிறதுக்கான சேல்ஸு கிடைக்கும். வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பாதிப்பெல்லாம் விலகிறத பார்க்கலாம். அதை சரி பண்ணி திருப்பி ஓடுறதுக்கான அமைப்புகள் தேடி வரும். ஒரு மனிதன் வாழ்வில் நிறைய மைனஸ் கேட்டகரியில் போனவங்களுக்கெல்லாம் இனிமேல் ப்ளஸ் கேட்டகரிக்கு வர்றத ஓரளவுக்கு சமமாக அமைப்பு தருகின்ற அமைப்பு. வேலையில் அழுத்தம்லாம் அதிகமாக கொடுத்துருந்தால் அதெல்லாம் விடுபட்டு வெளியே வந்துடுவீங்க. ரொம்ப அழுத்தமெல்லாம் இருக்குது சாமி, ரொம்ப முடியல, வேலை செய்யலாமா, விட்டுடலாமா, தூக்கி போட்டு வேறு வேலைக்கு போயிடலாமா, எப்பவுமே அதை எண்ணிக்கொண்டு சொந்த ஊரில் இருக்க முடியல, வெளியூர் போயிடலாமா, இடம் மாற்றம் என்பது கிடைத்தால் கண்டிப்பாக வெளியே வாங்க. ஓரளவுக்கு இல்லை, 80% நல்லா இருப்பீங்க. இந்த கண்டகச்சனி, அஷ்டமத்து சனி, இந்த மாதிரி விஷயத்தில் ஜென்ம சனி ஆகட்டும், அர்த்தாசனம், சொந்த ஊர்லேயோ சொந்த மண்ணிலையோ நாம் இருக்க முடியாது. அங்கே இருந்து இடம்பெயர்ந்தாலே ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்து விடும். அந்நியர் என்று தலையீடு என்று சொல்கிறோம் இல்லையா, சனி பகவான் தான் வெளியூர் பயணங்கள், வெளியூர் மாற்று மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று இனத்தவருடைய வழி. நம்மளுக்கு அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆனால் அங்கே போய் தான் வாழ்வாதாரமே நம்ம வாழ்க்கை வாழ்வோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்போ நடக்குன்னா அந்த கண்டகச்சனி அஷ்டமத்து சனியில் அவங்க மூலிமா நம்மளுக்கு ஆதாயத்தை பெறுவது, வேலைக்கு துரிதமாக செயல்படுறது. 24 மணி நேரம், இது வரைக்கும் 6 மணி நேரம் ஒர்க் பண்ணாவே அதிசயம். இப்போ என்னென்னா 12 மணி நேரம் நாம் தொடர்ச்சியாக 12 மணி நேரம் நாமளே பிரிச்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். வேலைக்கான அமைப்புகள் உண்டாகும். குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இந்த மாதம் 17 தேதிக்கு அப்புறம் நிவர்த்தி கொடுக்கும். தாயார் உடல்நலமாகட்டும், எந்த விஷயமான இருக்கட்டும், ஓரளவுக்கு ஒவ்வொரு படியும் நம்மளுக்கு உயர்ந்தார் போல காணப்படும். இந்த ஜூலை மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு சமாதானத்தை கொடுக்கும். மனசு சாந்தப்படுறத கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாருமே மைனஸ் கேட்டகரியில் இருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. எல்லோரும் மைனஸாக போயிட மாட்டாங்க ஐயா. எல்லாருக்கும் ப்ளஸ் என்பது உண்டு. தடைகள் விலகுகின்ற மாதம் என்று கூட சொல்லுவேன். நிறைய தடைகள்லாம் இந்த மாதம் விலகிறத பார்க்கலாம். கல்வியிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, வேலையிலையும் சரி ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு இடைவிடாமல் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் இடைவிடாக இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகுவதையும், குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகுவதும், குடும்பம் சார்ந்த விஷயமோ இல்லை வெளியூர் ஆட்கள் நம்மளுக்கு அது ஏற்பட்ட தொடர்புகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளும், அதாவது எப்படி சொன்னால் நட்பு வட்டாரத்தில் நிறைய பேர் நம்மளை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சவங்கலாம் இனி அந்த தொந்தரவுலேருந்து விலக போகிறீங்க. நிறைய விஷயத்துலேருந்து வெளியே வரதை நீங்கள் பார்க்கலாம். இந்த எப்படி சொன்னால் சேல்ஸில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங் ஜாப்பில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் மீடியா துறையில் இருக்கிறவங்களெல்லாம் நல்ல ஒரு இந்த நேரத்தில் குட் டைம்லாம் கிடைக்கையா. அரசாங்கமே நம்மளை கௌரவப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நினைக்கும். நாம் வெளியூரில் எத்தனை பேரை பார்க்க முடியாதாலாம் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கான பாக்கியம் எல்லாம் கிடைக்கின்ற மாதம் என்று கூட சொல்லுவேன். நிறைய குலதெய்வம் சார்ந்த விஷயத்தை எடுக்கிறது, அம்மன் வழிபாடுகள் எடுத்துக்கொள்வது, அதன் மூலியமாக அந்த திருவிழாக்களை நாம் எடுத்து தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துறது, இது மாதிரி விஷயம்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கே வரப்போகுது. என்னங்க ரொம்ப பெஜார்பட்டுன்னு நீங்கள் வேறு இதெல்லாம் சொல்லிட்டீங்களா, அதுவும் நடக்கும். இந்த விஷயத்தையும் கொடுப்பான் இறைவன், அதையும் கொடுப்பான். எல்லாமும் தடுத்து நிறுத்தியது போல் நம்மளுக்கு இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இப்பொழுது மாதம் ஒவ்வொன்றா விலகிறத நம்ம குடும்பமாகட்டும், வேலையில் இருந்து வந்த பிரச்சனையாகட்டும், எல்லாமே ஓரளவுக்கு கல்வியாகட்டும், வேலைக்காகட்டும், தொழில் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் நம்ம வேலை பிஸியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வாழ்வாதாரம் இருக்கும். அதுலேருந்து மீட்டெடுக்க முடியுமா இந்த மாதம்? கண்டிப்பாக மீட்டெடுக்கலாம். இந்த 17 தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த நிறைய சேஞ்சஸ்லாம் பார்க்கலாம். அடையாளத்தை கொடுக்க போகுது. திருப்பி ஒரு அடையாளத்தை காட்டுகின்ற காலம், கன்னிராசிக்காரங்க திரும்பி இயங்குகின்ற காலம் என்று கூட சொல்லுவேன். ஐயா நீங்கள் வேறு ஒன்று கண்டகச்சனியாக இருக்குது, நாங்கள் பார்த்து நாங்கள் படுற அவஸ்தை, என்னை யாரோ கட்டுக்குள் பார்க்குறார் போலே ஒரு இது எல்லாம் விலகும். திரும்ப நாம் என்ன சொல்லலாம், பழைய நிலைமைக்கு நாம் கொண்டு வருகின்ற காலத்தை கண்டிப்பாக இறைவன் கொடுப்பார். செவ்வாயால் ஓரளவுக்கு நல்ல சாதகத்தை தரும். இந்த புதனுடைய தன்மையில் அங்கே இருக்கிறதால எதையும் சமாளிக்கின்ற 10ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்து சம்மந்தப்பட்ட சூரிய பகவான் 17ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இடம்பெயர போகிறார். அப்போ குருவோட சம்மந்தப்பட்ட நேரடி பார்வை 5ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது அந்த பூர்வீகம் அந்த இதுவரைக்கும் குரு பகவான் சரியாக செயல்படலைன்னா, இந்த சூரியனுடைய இடப்பெயர்ச்சிக்கு அப்புறம் எனக்கு பலன் கிடைக்கல, 11 வந்துச்சு எனக்கு பலன் கிடைக்கல, குரு பகவான் இல்லை அப்படின்னு சொன்னவங்க அனைவருக்கும் இந்த நேரமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். இந்த நேரமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போவே தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வேலைக்கான அமைப்பு உருவாகிடுச்சு, வெள்ளிக்கான அமைப்பு உருவாகிடுச்சு, வருமானத்துக்கான அமைப்பு உருவாகிடுச்சுன்னு அப்போவே தெரிஞ்சுக்கலாம். நன்மதிப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் இந்த மாதம் நிறைய விஷயங்களை கொடுக்கும். பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்தாலே எனக்கு போதுமானது. இரவு தூக்கம் என்பது இல்லாமல் இருந்தால் இனிமேல் நல்ல தூக்கத்தை கடைபிடிப்பீங்க.
மனசுக்கு சார்ந்த மாதிரி எங்கன்னா வெளியூர்னா போயிட்டு வரலாமா, ஒரு 5 நாட்கள் 6 நாட்கள் எங்கன்னா நிம்மதியாகிட்டு வந்துடுங்க, சொந்தக்கார ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். அதை வைத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கும். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.